ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் சக்திவேல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 அற்புதமான செடிகளுங்க வெறும் கட்டிங்ஸ் வச்சு வளர்க்க முடியும். என்னது கட்டிங்ஸா அப்படின்னு கேட்காதீங்க. ஆமாங்க, ஜஸ்ட் அந்த நுனி காம்புகளை கட் பண்ணி நீங்கள் வச்சாலே இந்த செடிகள் எல்லாமே வளரும். 10 செடிகள். ஸோ அப்படிப்பட்ட 10 செடிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்குமோ அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும். முதல்ல பார்க்க போகிற செடி வந்து பார்த்திங்கன்னா பருப்பு கீரைங்க. ஸோ பருப்பு கீரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இந்த பருப்பு கீரைக்கு மட்டுமே நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா போய் பாருங்கள். இதில் ரொம்ப ரொம்ப நல்ல மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த பருப்பு கீரை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அந்த நுனி காம்பை கட் பண்ணி, நீங்கள் சின்ன காம்பாக கூட இருக்கலாம், அதை கட் பண்ணி நீங்கள் வச்சாலே இந்த கீரை வந்து சூப்பராகவே வளரக்கூடியது இந்த பருப்பு கீரை. ஸோ அந்த காம்பை கட் பண்ணிவிட்டு லைட்டாக மண்ணை வந்து தள்ளிட்டு நீங்கள் ஜஸ்ட் வச்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து சூப்பராகவே வளரும். இந்த பருப்பு கீரையை நீங்கள் வந்து ஒரு நல்ல வந்து ஒரு 4-5 க்ரோ பேக்கில் வச்சுக்கோங்க. அண்ட் இது கீரை வந்து மற்ற கீரை சமைக்கும் போது இதை எடுத்து சமைக்கலாம், இல்லை இந்த கீரையை மட்டுமே தனியாக சேர்த்து நீங்கள் சமைக்கலாம். ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ரெண்டாவது பார்க்கக்கூடிய செடி வந்து பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரைங்க. பொன்னாங்கண்ணி கீரையும் வந்து பார்த்திங்கன்னா காம்பை கட் பண்ணி வச்சாலே ஒரு சூப்பரான செடி. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட எல்லா வீடியோஸ்லையும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். நான் மாதம் வந்து என்னோட கார்டன் டூர் மாதிரி நான் காட்டிகிட்டே இருக்கேன், என்னென்ன விளைஞ்சிட்டு இருக்குன்ட்டு. அதில் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணுறது இந்த பொன்னாங்கண்ணி கீரை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ரொம்ப அற்புதமாக அடர்த்தியாக வளர்ந்துட்டுருக்கு. ஒரே ஒரு கட்டிங்ஸ்லேருந்து வச்சு வளர்த்தது தான் இது எல்லாமே. நான் நம்புவீங்களா? நிஜமாங்க, இந்த சின்ன கட்டிங் வச்சு வளர்த்தது தான் இந்த ஃபுல் கீரையுமே. ஸோ ரொம்ப அற்புதமாக வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி கட்டிங்ஸ் வச்சு நீங்களும் வளர்க்கலாம். ஸோ இந்த பொன்னாங்கண்ணி கீரை. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை. ஸோ சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரைன்றது வந்து பார்த்திங்கன்னா பச்சை பொன்னாங்கண்ணி கீரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஓரளவுக்கு அந்த தண்டெல்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை வந்து ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்லா திக்காக இருக்கும். சாப்பிடும்போது கூட உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா வந்து குழஞ்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை கூட நீங்கள் வந்து கட்டிங்ஸை வந்து கட் பண்ணி நீங்கள் வச்சு அந்த நுனிகள் ஜஸ்ட் அந்த லைட்டாக அந்த நுனியை கூட நீங்கள் கட் பண்ணி நீங்கள் வச்சா கூட உங்களுக்கு அற்புதமாக வளரக்கூடியது தான். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரையும் வந்து கட்டிங்ஸ்லேருந்து வளர்க்க முடியும். இதுவும் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, விட்டமின்ஸ் நிறையா இருக்குது. ஃபோர்த்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா புதினாங்க. ஸோ புதினா எல்லாருக்குமே தெரியும், கட்டிங்ஸ்லேருந்து வளர்க்கலாம், இல்லை நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து தண்ணியில் லைட்டாக நீங்கள் வச்சு வேர் வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து புதினா வளர்க்க முடியும். புதினாவுக்கு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் இன்னும் போய் பார்க்கலாம், அதை போய் பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு மேலே டாப் ரைட் கோர்னரில் வரும், இல்லைனா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ புதினாவும் ரொம்ப சிம்பிளாக இந்த கட்டிங்ஸ்லேருந்து வளர்க்க முடியும். அதுவும் இந்த சீசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல சில்லாக இருக்குது, ஓரளவுக்கு ரைனியாகவும் இருக்குது. இந்த சீசனுக்கு லைட்டாக புதினா ஆல்ரெடி எங்கேயோ வளர்த்துருக்கீங்க அப்படின்னா அதை கட்டிங் எடுத்துகிட்டு வந்து அப்படியே நீங்கள் வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு சூப்பராகவே வளரும். ஸோ புதினாவும் வந்து அற்புதமாக வளரக்கூடியது தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அஞ்சாவதாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வயல் பொன்னாங்கண்ணி. வயல் பொன்னாங்கண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான பொன்னாங்கண்ணி கீரை தான். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சாலே வளரும். இந்த இலைகள்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், இதில் வந்து விட்டமின்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இது மட்டும் இல்லாமல் இதை வந்து கண்ணு நல்லா தெரியல அப்படின்றவங்கலாம் இந்த கீரைகள்லாம் வந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா கண்ணு நல்லா தெரியும், கலர் ஆவாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நல்ல கலர் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி கீரைகள் வந்து டெய்லி ஏதாவது ஒரு வகையான கீரைகள் நீங்கள் வந்து சாப்பிட்லாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் கிடைக்கும். ஜஸ்ட் இதை வந்து உங்களுக்கு வந்து அந்த கட்டிங்கை மட்டும் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வீட்டில் இங்கே வச்சிங்கனாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வெளில போய் கீரை கட்டே வாங்க தேவையில்லை. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கீரை வந்து சூப்பராகவே வந்துட்டுருக்கும். ஆறாவதாக பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா பிரண்டை. பிரண்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான மூலிகைங்க. இந்த வந்து பார்த்திங்கன்னா துவையல் செஞ்சு சாப்பிட்லாம், ரசம் செஞ்சு சாப்பிட்லாம். அண்ட் இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை. உங்களுக்கு வந்து வயிற்றில் இருக்கிற பூச்சிகள், அதுக்கப்புறம் வந்து உடலில் இருக்கிற சோர்வு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரண்டை வந்து ஒரு அற்புதமான மருந்து. ஸோ பிரண்டையோட பெனிஃபிட்ஸ்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். ஸோ இதுக்கு நான் டீட்டெயில்டாக எல்லாத்துக்குமே நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ நீங்கள் போய் பாருங்கள், அதில் இன்னும் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கணு இருக்குல்ல, அந்த கணு இருக்கிறதா பார்த்து நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை நீங்கள் மண்ணில் லைட்டாக புதைச்சிச்சாலே போதும். இதுவும் சூப்பராகவே வரக்கூடியது தான். பிரண்டை ரொம்ப அற்புதமான மூலிகை செடி. கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் நம்ம காட்டுற இந்த 10 செடியுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய செடிகள் தான். ஸோ சின்னதாக கட்டிங் யார்கிட்ட கண்டிப்பாக ஒரு சின்ன கட்டிங் யார்கிட்ட தான் கொடுப்பாங்க, நீங்கள் யாரை கேட்டாலும் இந்த சின்ன கட்டிங் கொடுப்பாங்க. ஸோ அந்த கட்டிங் நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சாலே இதெல்லாமே வந்து சூப்பராக வளரக்கூடியது தான். ஏழதாக பார்க்கக்கூடிய செடி வந்து பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி. இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணி வந்து பார்த்திங்கன்னா பிரிங்கராஜா அப்படின்ற ஒரு நேம்லேயும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தலைமுடியில் வந்து ஹேர்க்கெல்லாம் வந்து நல்லா கருன்னு வளர்கிறதுக்கு இதை வந்து நல்லா பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாண்டிஸ் போன்ற நோய்களுக்கும் இதை வந்து மருந்தாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க.
நிறையா நாட்டு மருந்து, அதுக்கப்புறம் சித்த மருந்துலாம் இது வந்து நிறையவே பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த மூலிகையும் வந்து வீட்டில் இருக்கக்கூடியது தான். இதை வந்து நீங்கள் கூட்டு செஞ்சு சாப்பிட்லாம் இந்த கீரையை. ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம், இது கீரைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இதில் வந்து மருத்துவ குணங்கள் நிறையவே இருக்குது. ஸோ இந்த கரிசலாங்கண்ணியை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி நீங்கள் வச்சாலே சூப்பராக வளரக்கூடியது தான். அண்டு நல்லா படர்ந்து வளரும். இதில் வந்து விதைகளும் நிறையா வரும். ஸோ இது நீங்கள் கலெக்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்க முடியும். ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு கரிசலாங்கண்ணி கீரை தாங்க இது. அண்டு அடுத்தது 8ஆவதாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பசலைக்கீரை. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து செடியிலேயே வர பச்சை பசலைக்கீரை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கடையில் கிடைக்கும். நீங்கள் வந்து கடையில் பசலைக்கீரைன்னு பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். அந்த காம்பு எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி வச்சது தாங்க. நம்ப மாட்டிங்க, சின்ன குட்டியோண்டு காம்பு தான். அதை வச்சு வந்தது தான் வந்து ஒரு 3 பேக்கில் போட்டு வச்சுருக்கோம். அந்தளவுக்கு வந்திருக்கு. பார்த்திங்கன்னா இந்த காம்பு இந்த சைஸ் கட் பண்ணதை வச்சு நீங்கள் மண்ணில் வச்சாலே போதும். நம்பிக்கை இல்லையா? இங்கே பாருங்கள், இந்த சின்ன காம்பில் இலைகள்லாம் வர ஆரம்பிக்குது பார்த்திங்களா? இந்த மாதிரி குட்டி குட்டி காம்பை வச்சு தான் நாங்கள் வந்து ஒரு 3 பேக்கில் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ ரொம்ப அற்புதமாக வளரக்கூடியது. இந்த கீரை வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பசலைக்கீரை வந்து நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது கிடச்சிச்சுன்னா கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து சின்ன தண்டு நீங்கள் நட்டு வச்சா கூட போதும். உங்களுக்கு வந்து அற்புதமாக கீரைகள் வந்து வளரும். அதுக்கப்புறம் நீங்கள் கீரை வெளியிலே வாங்க மாட்டீங்க. நாங்களாம் கீரை வாங்குறதுலாம் வந்து கிட்டத்தட்ட 1.5-2 வருஷமாக நாங்கள் கீரை வெளில வாங்குறதே கிடையாது. அந்தளவுக்கு கீரை வந்து வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். அடுத்ததாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு கொடி பசலைக்கீரைங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டிங்ஸ்லேருந்தே வளர்க்கக்கூடியது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடியை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வச்சிங்கனாலே போதும், ரொம்ப அற்புதமாக வளரும். இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் வச்சு நீங்கள் வளர்க்கலாம். அந்த கொடியை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து தண்ணியில் ஒரு 10 நாள் நீங்கள் வச்சு வேர் வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து மண்ணில் வைக்கலாம். அப்படி இல்லைனா டேரெக்டாக கூட வைக்கலாம். இந்த சீசனுக்கு ரொம்ப சூப்பராக வரும். ஏன்னா அந்தளவுக்கு வெயிலோட தாக்கம் இல்லை. வெயில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து காஞ்சி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சீசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் உள்ளேயே நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு கூட நீங்கள் வந்து வேர் நல்லா வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போய் வைக்கலாம். நீங்கள் கட் பண்ணி அந்த கொடி லைட்டாக எங்கேயாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயோ இல்லை வந்து கடையில் எங்கேயாவது கிடச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த கொடி எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து அற்புதமாக வரக்கூடியது இந்த சிகப்பு கொடி பசலை கீரை. ஸோ இது வந்து பச்சை கொடி பசலை மாதிரி தான். பட் ஆனால் ரொம்ப வந்து இதில் வந்து அயனோட சத்து வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ரெட் மலபார் ஸ்பினிச் அப்படின்ட்டு ஒரு பேர் இருக்குது. இதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எல்லாத்துக்குமே தனித்தனி வீடியோ ஒன்று இருக்குது. நீங்கள் போய் பார்க்குறதுனா பாருங்கள். உங்களுக்கு டீட்டெயில்டாக அதில் வந்து இன்னும் டீட்டெயில்டாக அந்த கீரைகளை பற்றி இந்த மூலிகையை பற்றி விஷயங்கள்லாம் நிறைய நான் சொல்லியிருப்பேன். அதோட பராமரிப்புகள் பற்றி சொல்லியிருப்பேன், உரங்கள் பற்றி சொல்லியிருப்பேன். அந்த வீடியோஸ் பாருங்கள், அதில் உங்களுக்கு தெரியும். ஸோ 10ஆவதாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சாதாரண ஒரு யாராலும் கண்டுக்கப்படாத ஒரு வந்து மூலிகைன்னு சொல்லலாம். எதனால் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் இந்த கற்பூரவள்ளி கண்டிப்பாக இருக்குங்க. பட் ஆனால் இதை வந்து அந்தளவுக்கு பயன்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் பயன்படுத்துவோம், நிறைய பேர் விட்டுடுறாங்க கேட்டால். ஸோ இந்த வந்து கற்பூரவள்ளி இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஓமவல்லின்னு சொல்லுவாங்க இந்த செடியை வந்து. ஸோ இந்த செடியை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த கட்டிங்கை உடச்சி நீங்கள் வச்சிங்கனாலே போதும், ரொம்ப அற்புதமாக வளரும். இதோட பயன்கள் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கா இல்லை எப்படின்றது தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு நீங்கள் ஒரு வாட்டி ஏதாவது ஒரு சாப்பாட்டில் கூட நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்லாம். நீங்கள் வந்து இதை ஜூஸ் போட்டு குடிக்கலாம். ஏர்லி மார்னிங் ஏஞ்சி நீங்கள் வந்து அந்த அருகம்புல் ஜூஸ்லாம் குடிப்பாங்களே, அது கூட இதுவும் 2-3 இலைகளை வந்து பிச்சு போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சமையலில் வந்து அப்பப்போ ஆட் பண்ணிக்கலாம். 2 இலைகள் ஆட் பண்ணிகிட்டே நீங்கள் வரலாம். ரசம்லாம் வைக்கும்போது கற்பூரவள்ளியில் ரசம் கூட வைக்கலாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து இதை பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கட்டிங்ஸை வச்சு கூட நீங்கள் ஒரு 4-5 பேக்கில் நீங்கள் இல்லை வேறு 4-5 தொட்டியில் நீங்கள் வந்து இந்த செடிகளை வைக்க முடியும். ஸோ ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடியது தான். இந்த 10 செடிகளுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய செடிகள் தான். எங்கள் வீட்லேயும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from your Sakthivel. Have a happy gardening day.